Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. வயநாடு மக்கள் ராகுல் காந்தி தலைவர் அவர்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னு இந்த லோக்சபா எலெக்ஷனோட ரிசல்ட் மூலமா ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. எனக்கு ஓட்டு போட்ட எல்லா மக்களுக்கும் நன்றி அப்படின்னு ராகுல் காந்தி அவர்களும் நன்றி தெரிவிச்ச நிலையில இப்ப நேரடியா வயநாடு போயிருக்காரு மக்களை பாக்குறதுக்காக. அப்போ ஒரு கிராண்டான வெல்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த ஒரு மூமெண்ட் உண்மையிலே மிகப்பெரிய அளவு வெற்றி அப்படின்ற மாதிரி இப்போ கன்னியாகுமரி பாராளுமன்ற எம்பியான திரு விஜய் வசந்த் அவர்கள் தன்னோட சோசியல் மீடியா பக்கத்துல இந்த போட்டோவை ஷேர் பண்ணிருக்காரு. இதை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல. மக்கள் கொடுத்த அன்பும் அந்த அன்பை நம்ம எந்த அளவு எடுத்துக்கிறோம் அப்படின்றத அவங்க கிட்டயே கொண்டு போய் காட்டுற மாதிரியான ஒரு மூமெண்ட். ரொம்ப சூப்பரா கிளிக் ஆன இந்த பிக்சர் இதை வச்சுதான் இப்போ பாராளுமன்ற எம்பியான விஜய் வசந்த் அவர்கள் ஷேர் பண்ணிருக்காரு. ஒரு சிறந்த தலைவரால மட்டும்தான் நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும். ராகுல் காந்தி அவர்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணி பல்வேறு வகையில பாத்தீங்கன்னா இவர் பிரச்சாரத்துல ஈடுபட்டிருந்தாரு. அண்ட் சமூக வலைத்தளங்கள்லயும் இது ரிலேட்டடான அவேர்னஸ் ஷேர் பண்ணியிருந்தாரு. இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாமே முடிஞ்சு ஒரு மாபெரும் வெற்றி வயநாடுல வந்தது. அண்ட் அதுக்காக தேங்க்ஸ் சொல்ல ராகுல் காந்தி போக அந்த ஒரு மூமெண்ட்டை தான் விஜய் வசந்த் அவர்கள் ரொம்பவே ப்ரௌடா ஷேர் பண்ணியிருக்காரு. நான் அரசியல்னாலும் அப்பா கூட ஈடுபாட்டுல இருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் அப்பா மேயர் எலெக்ஷன்ல இருந்து கேம்பெயின்ஸ் போயிருக்கேன். அப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம பிஹைண்ட் இதுல அப்பா இப்படி பண்ணலாம்ப்பா அப்படி பண்ணலாம்னு கன்னியாகுமரி வரும்போது நாங்கள் ரொம்ப இன்வால்வா இருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நோவல் டாட்டா அவர்களை பார்த்து டிசிஎஸ் கொண்டு வரணும்னு கேட்டோம். அதே மாதிரி ஒரு ஜப்பான் நிறுவனத்தோட கடல் சீத்தத்தை எப்படி பண்ணலாம்னு பேசணும். அப்பா முயற்சி எடுத்து ஏர்போர்ட்டே வர ஃபீஸிபிலிட்டி இல்லைன்னு சொல்லும்போது ஒரு எக்ஸ்பர்ட்ஸை கூட்டு வந்து அவங்கள டெல்லி கூட்டு போய் வாங்கி எஸ் இஸ் ஃபீஸிபிள்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணி செகண்ட் ஃபேஸ் ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷனோட போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மறைந்த உடனே ஐயோ அது பண்ண வேண்டிய கடமை நம்மளுடைய கடமைன்னு நான் சொல்லுவேன். ஒரு தந்தையை விட்டு போன பணிகளை மகனாக செய்ய வேண்டியது. அது குடும்ப ரீதியாகவும் சரி, வசந்தன் கோவா இருந்தாலும் சரி, சமூக பணியாக இருந்தாலும் சரி இது எனக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு எடுத்து உங்களுக்கு அந்த கடமையை அதை நம்ம பண்ணணுங்கிற ஒரு ஆசையும் கடமையும் இருக்கு. பட் கட்சிக்குள்ள அதை முழுமையா ஒத்துக்கிட்டாங்களா? கட்சிக்குள்ள முழுமையா ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் மறைந்த பின்பு நான் உள்ள வரல. அதுக்கு முன்னாடி பார்த்து ஏஐசிசி மெம்பரா இருந்திருக்கேன், ஆர்ப்பாட்டங்கள் கலந்துருக்கிறேன், நிகழ்ச்சிகளில் கலந்துருக்கேன். ஏன்னா அப்பா ஃப்ரண்ட் ஹேண்ட் இருந்தாலும் நமக்கு தெரியல. நிறைய பேர் கேட்டாங்க நீங்க கட்சியில என்ன இருந்தீங்க சார், நான் இதுல இருந்த பாருங்க அப்படின்னு. ஓகே நீங்க இருந்திருக்கீங்களான்னு ஒரு இது இருந்து அப்பா மறைவு பின்பு நம்ம தெரிஞ்ச உடனே ஒரு லைம் லைட்ல வந்த மாதிரி. நடுவுல கார்த்தி சிதம்பரம் அவர்கள் கன்னியாகுமரி தொகுதிக்கு பிரியங்கா காந்திக்கு விருப்ப மனு கொடுத்தாரு இல்லையா? அப்ப எப்படி இருந்துச்சு அது? அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே கட்சிக்குள்ள அதுக்கு முன்னாடியே பேசிட்டு இருந்தாங்க விஜய் வசந்துக்கு தான் தொகுதி கொடுக்க போறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த ஒரு நிகழ்வு நடந்தது. கட்சிக்குள்ள அப்ப ஒரு சப்போர்ட் இல்லாம இருக்கும். அப்படி அதாவது அதுக்குதான் பேர் விருப்ப மனுன்னு வச்சிருக்காங்க. அவங்க விருப்பப்படுறவங்கள இது பண்றதுதான் விருப்ப மனு வச்சிருக்காங்க. ஏன்னா அப்பா போட்டியிடும் போது ராகுல் காந்தி அங்க போட்டியிடும் சொல்லி விருப்ப மனு கொடுத்தவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால அந்த விருப்பத்தை ஒரு அகில இந்திய தலைவர் நம்ம தொகுதியில கன்னியாகுமரி காங்கிரஸோட கோட்டையாக இருந்த ஒரு இது, காமராஜர், குமரியநந்தன் இவங்கெல்லாம் வெற்றி பெற்ற ஒரு இது, டென்னிஸ் எல்லாருமே வெற்றி பெற்று ஒரு காங்கிரஸோட இதா இருந்தனால அந்த ஒரு பலம் இருக்கிறதுனால பண்ணா நல்லா இருக்கும் ஒரு இது. இப்ப சீட் கொடுத்தாச்சு, எந்த அளவுக்கு நம்பிக்கையா இருக்கீங்க? ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. மக்கள் என்ன ரெஸ்பான்ஸ் சொல்றாங்க? மக்கள் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி என்னன்னா ஆதரவும், அதாவது முதற்கண் கட்சியுடைய ஸ்ட்ரென்த்தும் எங்களுடைய கூட்டணியோடைய பலமும், அதுபோல அப்பா விட்டு சென்ற பணிகளும், அதுபோல ராகுல் காந்தி அவர்களுடைய வருகை அந்த கரெக்டாக அந்த மார்ச் 1 வந்தது ஒரு பெரிய எழுச்சியை கொடுத்தது. எங்க தொண்டர்கள் மத்தியிலும் சரி, பொதுமக்கள் மத்தியிலும் ஓகே நம்ம ஊர் வந்திருக்காங்க, அவர் பண்ண அதாவது ஒரு தலைவராக வராமல் ஒரு தொண்டனாகவும் சராசரி மனிதனாக வந்தார். இப்போ நீங்கள் எல்லா தலைவரும் வராங்க, மீட்டிங் போடுறாங்க. அப்படி இல்லாமல் ரோட்டில் ஒரு டீ கடையில் நின்று ஒரு பையனை கூப்பிட்டு பேசி அவங்ககிட்ட ரன்னிங் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஷூஸ் இருக்கா இல்லைன்னா ஷூஸ் வாங்கி கொடுத்து அனுப்புகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இதுக்கு பர்சனல் கனெக்ட், திடீர்னு போயிட்டு ஸ்கூலில் போய் தண்டனை எடுக்கிறாரு, இன்ட்ராக்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட. அதே மாதிரி பார்த்தா முந்தின இதில் பார்த்தா நெசவாளிகளும் சரி, விவசாயிகள் இன்ட்ராக்ஷன், மீனவர், அந்த மாதிரி எல்லாரோட கனெக்ட் பண்ணும்போது நம்மளோட ஒருத்தர் அவர் அப்படின்ற ஒரு அஃபினிட்டி வருது. அது போக மட்டும் இல்லாமல் இப்போ ஆளுகின்ற பிஜேபி அரசு மீது உள்ள எதிர்ப்பும் அதிருப்தியும் கூட ஒரு பெரிய பலமா இருக்கும். கன்னியாகுமரியில பிஜேபிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லையா? பொன்னார் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் தான் இல்லையா? அதை மறக்க முடியாது. கண்டிப்பா அதை நம்ம மறுக்க முடியாது. நம்ம அதாவது பிஜேபி தரப்பில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு 2 முறை எம்பியா இருந்தவர் தான், ஒரு பெரிய வேட்பாளர் தான். ஆனாலும் எங்களுடைய கூட்டணி, அதாவது எங்கள் திமுக சார்ந்த கூட்டணி மிக பலமான கூட்டணி சொல்லலாம். அது திமுக மட்டும் இல்லாமல் எங்களை சார்ந்து இருந்த மதிமுக, அதுக்கு ஒரு விடுதலை சிறுத்தைகள், அதுக்கு ஒரு முஸ்லீம் லீக், அதுக்கப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஒவ்வொரு பேஸையும் கவர் பண்ணுது. அதாவது ஒரு முஸ்லீம்ஸ் கவர் பண்ணுது, திமுகவோட ஸ்ட்ராங் ஹோல்டு, மதிமுகவோட ஸ்ட்ராங் ஹோல்டு, அந்த மாதிரி எல்லா பாக்கெட்டும் கவர் பண்ணிக்க எங்களோட ஸ்ட்ரென்த்தை நான் இன்னும் மொபிலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எங்களுடைய ஷோர் ஷாட் விக்டரின்னு சொல்லலாம். ஸோ உங்கள் கூட்டணியோட
ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அந்த கூட்டணியை ஒரு பெரிய வெற்றி தேடித்தரும்னு சொல்றீங்க. கண்டிப்பாக திரு வசந்தகுமார் அவர்களுக்கு கன்னியாகுமரி தொகுதி மக்கள் வாக்களிச்சாங்க. ஏன் விஜய் வசந்த் அவர்களுக்கு வாக்களிக்கணும்? ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும்? அதான் வசந்தகுமார் அவர்களுக்கு வாக்களித்தனால விஜய் வசந்துக்கு வாக்களிக்கணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஒரு காங்கிரஸ் வேட்பாளராகவும் அதே மட்டுமல்ல வசந்தகுமார் அவர்கள் வந்து இந்த மக்களுக்கும் கன்னியாகுமரி மக்களுக்கும் பல துண்டுகளை செஞ்சிருக்காங்க. அது விட்டு போன பணிகளை வந்து அவர் மகன் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து நான் வந்து ஒரு வாரிசா வந்து நேராக போயிட்டு வந்து நான் நேராக டெல்லியில இங்கேயும் போய் வரல. அடுத்த நாளே மக்களை சந்திச்சேன், மக்களோட இருந்தேன், எல்லா நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு எல்லாரோட நிறை குறைகளை கேட்டுட்டு இருக்கோம், மக்களாக இருந்தோம். அது ஏன்னா எடுத்தவொன்னே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, கேட்குற கேள்விக்கு நான் சொல்கிறேன், அதை அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அதனால வந்து அப்பாவுடைய இடத்தை வந்து மகன் வந்து நிரப்பாரு என்ற நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுத்தேன். அந்த நம்பிக்கையை வந்து எல்லார் மேலேயும் பெருசாகவே இருக்கு. அதனால வெற்றி வாய்ப்பு ரொம்ப நல்லது. குமரி மாவட்டத்தில் வரீங்க, ரொம்ப படித்த மாவட்டம், ஆனால் அங்கே நிறைய பிரச்சனைகளும் இருக்கு. அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்களா? என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க? கண்டிப்பாக. அதாவது வந்து நீங்கள் கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிக்ஸ் ஆஃப் ஆல்னு சொல்லலாம். அதாவது கடல் இருக்குது, மலை இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் வந்து மக்களுடைய தேவைகளும் அவங்களுடைய இதுவும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஒரு பாக்கெட்டையும் நாங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது இந்த மக்களுக்கு இது தேவை, இவங்களுக்கு இது தேவையில்லைன்ற அளவுக்கு அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். மக்களுக்கு விரோதமான எந்த ஒரு சட்டத்தையும் கொண்டு வரக்கூடாது என்ற ஒரு முடிவும், மக்களுக்கு எப்போவுமே நன்மை கொடுக்கணுன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரணும், அவங்க மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துற அளவுக்கு என்ன செய்யணுமோ அந்த திட்டங்களை கொண்டு வந்து. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குமரி மாவட்டத்தில் வாழ்வாதாரம் ஓரளவுக்கு நல்ல வாழ்வாதாரம் இருக்கும், எல்லாமே படித்தவங்களா இருப்பாங்க, வேலையில் இருப்பாங்க. ஆனால் என்னன்னா அங்கே என்ன வேலை கிடைக்குன்னா, ஒன்று படித்து முடிச்சா டீச்சர், பெண்களாக இருந்தால் நர்ஸு, அப்படி இல்லைன்னா இப்போ ஒரு சமீப 10 வருடங்களாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நிறைய பேர் வந்து சென்னையில் வேலை பார்க்குறாங்க, ஃபாரின் போவாங்க, கப்பல் போவாங்க, இந்த மாதிரி வேலை செய்வாங்களே தவிர மாவட்டத்துக்குள்ள வேற என்ன வேலை வாய்ப்புனா எதுவுமே பெருசாக கிடையாது. ஃபேக்ட்ரிஸ் கிடையாது, சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் கிடையாது. அப்போ அதற்கான திட்டங்கள் என்ன? அதற்கான திட்டங்கள் நிறைய கொண்டு வர திட்டங்கள் நிறைய இருக்குது. ஏன்னு சொல்லிங்கன்னா வந்து நீங்கள் சொல்கிற ரிக்குவயர்மெண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வக்கீல்களும் நிறைய இருக்குது, டாக்டர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன அது நர்ஸ் டாக்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் வந்து லிட்ரஸி ரேட் அதிகம் இருக்கிறதுனால வந்து இவங்க பல இடங்களில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி தொழிற்சாலைகளை கொண்டு வரது வந்து ஒரு சில பாக்கெட்டில் கொண்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழிற்சாலைகள் வந்து ஒரு இடத்துல அதே மாதிரி கடற்புறத்தை வந்து டெவலப் பண்ணுறது என்னென்ன கொண்டு வரணும். ஸோ தொழிற்சாலையை கொண்டு வருது. அதனால வந்து ஒவ்வொரு ஊர் இப்போ பார்த்தீங்கன்னா ரப்பர் ஃபேக்ட்ரி இருக்காங்க, ரப்பர் ஃபேக்ட்ரியை வந்து நம்ம டெவலப் பண்ணலாம். ஸோ வந்து அது மாதிரி தொழிற்சாலை நிறைய இருக்குது. அதே மாதிரி வேலைவாய்ப்பு திட்டங்களும் நிறைய கொண்டு வரலாம். நம்ம என்னென்னா நம்ம மக்கள் என்னென்னா இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே பாதி பேர் வெளியே தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த கொரோனால தான் நமக்கு தெரிஞ்சு பாதி பேர் ஊரில் இருக்கும், இவ்வளோ பேர் வந்து நம்ம ஊரை சார்ந்தவங்க இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்காங்கன்னு தெரிய வந்தது. ஸோ அதனால் வந்து இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு காலேஜஸ் கொண்டு வரலாம். இன்னும் மெடிக்கல் காலேஜஸ் ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரொபோசல் ஒன்று பேசியிருக்கோம், அது வந்து இன்னும் ஒரு நிலவையில் இருக்குது. அதே போல் வந்து அப்பா இருக்கும்போது ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட் கொண்டு வரணும்னு ஒரு முயற்சி எடுத்தோம். ஸோ அந்த ஒரு இதுவும் நிலவையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பல நலத்திட்டங்களை பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது கூடிய நேரத்தில் கரெக்டான நேரத்தில் சொல்கிறேன். எல்லா திட்டங்களும் இருக்குது, நிறைய திட்டங்கள் இருக்குது. ஓகே, இப்போ தமிழகத்தில் ஒரு சூழல் ஒன்று இருக்குது, ஒரு வேட்பாளரை வர்றவங்க பயங்கரமாக பேசணும், தெரிக்க விடணும், மைக்கு முன்னாடி நின்று பேசணும். நீங்கள் வந்து ஒரு எளிமையான ஒரு நடிகர், இப்போ நீங்கள் பேசும்போது தெரியுது இல்லையா, நார்மலாக ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி பேசிட்டு இருப்பீங்க. இப்போ அது அந்த ஒரு சேலஞ்ச் எப்படி போய் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு கன்னியாகுமரியில் பெரிய சேலஞ்சே அதை மைக்கை பிடிச்சி பேசுகிறது தான். ஏன்னா வந்து நம்ம யதார்த்தமாக பேசுகிறதுக்கும் அரசியல் மேடைக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. அது வந்து நான் வந்து சில இடங்களில் வந்து ஏன்னா சினிமா மூலியமாக இருக்கும்போது நம்ம ஜோவியலாக பேசுகிறதுக்கும் இங்கே அரசியல் மேடைக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த சில தவறுகளையும் சரி சில இம்ப்ரோவைசேஷன் பண்ணிகிட்டே வரேன். கூடிய சீக்கிரத்தில் கரெக்டாக எப்படி தயாராகிறீங்க? இல்லை மோட்டிவ் வீடியோஸ் பார்த்து தான். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இடையே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பேச்சாளர் குமரி பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை. Admissions open for BTech BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses.